அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்மைல் டிவி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செய்யக்கூடாத காரியம் நம்மை அறியாமல் செய்துவிட்டால், உதாரணமாக விண்ணும் கலைவது சில காரியங்கள், அதற்கு என்ன பரிணாமம்? முக்கியமான கேள்விதான். அதாவது எஹ்ராம் நியத்து செய்து விட்டால், நம்ம 10 காரியம் ஹராம்னு சொன்னோம் இல்லையா? ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டாங்க. உதாரணமாக ஒரு ஆண் என்ன செய்துட்டாரு, கவனம் இல்லாமல் சட்டையை போட்டாரு, அவருடைய நகத்தை ஏதாவது களைஞ்சிட்டாரு, தன் நகத்தை கடிச்சிட்டாரு, அல்லது ஏதோ ஒன்று செய்தார், தாடி பிடிச்சிட்டு இருந்தாரு, முடி வந்துருச்சு, அப்படி மாதிரி ஏதாவது செய்தால் கவனம் இல்லாமலோ கொஞ்ச நேரமோ, தையலுள்ள ஆடை போட்டாரு வைங்க, இப்போ தான் போட்டாரு ஞாபகம் வந்துருச்சு, கொஞ்ச நேரம்ங்கிறதுக்கு அளவு நான் ஒரு மணி நேரத்துக்கு உள்ளே சொல்கிறேன். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு மன்னிப்பு உண்டு. தெரியாமல் செய்தாலோ கவனம் இல்லாமல் செய்தாலோ ரொம்ப குறைந்த நேரமாக இருந்தால் அதற்கு மன்னிப்பு உண்டு. நேரம் கொஞ்சம் கடந்துருச்சுன்னு சொன்னா ஒரு 10 ரியால் அளவிற்கு உண்டான ஏதாவது உணவை வாங்கி அவர்கள் சதக்கா செய்ய வேண்டும். இல்லை ஒரு நாள் பூரா கழிஞ்சிருச்சுன்னா ஒரு ஆடு கொடுக்கணும். ஒரு நாள் பூரா அந்த ஹராமான காரியத்திலேயே செய்யக்கூடாத அந்த காரியத்தை செய்துட்டு ஒரு நாள் கழிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பகரமா ஒரு ஆடு கொடுக்கணும். அடுத்த ஒரு கேள்வி, தவாஃபே சியாரா எஹ்ராம் அணிய தவாஃபே சியாரா செய்யும் போது எஹ்ராமுடைய அணிய வேண்டுமா அல்லது நார்மல் ட்ரெஸ்? தவாஃப் ஜியாராவுக்கு நார்மல் ட்ரெஸ் தான். நம்ம தான் 10ஆம் நாள் எஹ்ராம கலைஞ்சிருவோம் இல்லையா? நீங்க எந்த ஹஜ்ஜில் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு பார்க்க நினைப்போம். 10ஆம் நாள் எஹ்ராம கலைஞ்சிருவோம். எஹ்ராம கலைஞ்சிட்டு நார்மல் ட்ரெஸ்ல தான் போவோம். மற்ற நேரங்கள்ல நார்மல் ட்ரெஸ்ல இருந்தா கூட உள்ள விட மாட்டாங்க. ஆனா அந்த 10ஆம் நாள்ல இருந்து ஒரு 4-5 நாட்கள் எஹ்ராம் ட்ரெஸ்ல போனவங்கள உள்ள விட மாட்டாங்க. அங்க வந்து நார்மல் ட்ரெஸ்ல தான் போகணும். நார்மல் ட்ரெஸ்ல போய் ஃபர்தான தவாப் செய்யறீங்க, அப்புறம் சை செய்யறீங்க, செய்த பிறகு முடி எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. முடி எடுக்கிறதெல்லாம் முந்தைய முடிஞ்சிருச்சு. அதனால நார்மல் ட்ரெஸ்ல தான் போகணும். போய் ஃபர்தான தவாஃபை நியத்து வச்சு செய்யணும். அது மாதிரி அந்த சாயை செய்து முடிக்கும். நார்மல் ட்ரெஸ் தான். சொல்லுங்க, நீ சொல்லுங்க. எஹ்ராமுக்கு முன்னால் குளிப்பது சுன்னத். ஒரு ஆள் அதாவது தவாஃப் செய்ய போறதுக்கு முன்னால குளிக்கணுமான்னு கேக்குறீங்களா? தாராளமா. அதாவது எஹ்ராமுடைய நிலையில இருக்கும் பொழுது, உதாரணமா பெண்கள் இங்க இருந்து போயிட்டாங்க மக்காவுக்கு, போன பிறகு அவங்க ரூம்ல என்ன செய்யறாங்க, அந்த புர்காவை கலத்திட்டு அவங்க நார்மல் ட்ரெஸ்ல, அவங்களுக்கு தனி எஹ்ராம் இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா? உது செய்யறதுக்காண்டி தலையை வெளிப்படுத்தலாம், உடம்பு கை காலுக்கு கழுவுறதுக்காக வேண்டி தேவைப்பட்ட குளிக்கலாம். குளிச்சுட்டு கூட அவங்க நார்மல் அதுக்கு பிறகு எஹ்ராம் ட்ரெஸ்ல போய் என்ன செய்யலாம். கொஞ்ச நேரம் அதை களையிற காரணத்தினால, அது இல்லாம இருக்கிற காரணத்தினால, அதனால ஒன்றும் தப்பு இல்லை, தாராளமா செய்யும். ஜம்சம் நீர் அப்படிங்கிறது, அதாவது தவாஃப் செய்து முடிச்சதுக்கு பின்னால சை செய்ய போறீங்கன்னு வைங்க, அந்த நேரத்தில் குடித்துக் கொள்வது நல்லது. அது உம்ராவுடைய கடமையிலேயோ உம்ராவுடைய காரியங்கள்லயோ வராது. ஒரு ஆள் ஜம்சமே குடிக்காம சை செய்ய போயிட்டாரு, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஜம்சம் குடித்தார்கள், சல்லாதான் நினைச்சாங்க தவாஃப் செய்ய முடிச்சுட்டு சை போறதுக்கு முன்னால அப்படி ஜம்சம் குடிச்சிருக்கிறதெல்லாம் அவனும் குடிச்சுக்கிறது நல்லது, அவ்வளவுதான். ஒரு ஆள் குடிக்காம போறதுனால தவாஃப் உம்ராவுடைய காரியங்கள் எதுவும் குறைபாடு வந்துடாது. சரி, பெண்களும் சரி, அவங்களுக்கு தான் முக்கியமான ஏதாவது விஷயங்கள் கேட்க வேண்டி இருந்துச்சுன்னா முன்னாள் இப்படி உடனே எழுந்திரிச்சு கூட கேட்க முடியாது. முக்கியமானது இருந்தால் எழுதி கொடுத்து விடுங்க இன்ஷா அல்லாஹ். இது முடிச்ச பிறகு இந்த நீங்க வேற பொண்ணாட இதெல்லாம் முடிச்சிருங்க. கடைசி இன்னும் சொல்ல போனா, நீங்க அங்க அப்துல்லாவா இருக்கணுங்கிறதுக்காண்டி நாங்க சொல்றது, புது செருப்பு வாங்கி போட்டு போகாதீங்க, புது எஹ்ராம் தான் கெட்டன்னு நினைக்காதீங்க. பழைய நான் ஒரு அப்துல்லா அல்லாவுடைய அடிமைங்கிற ரீதியில பழைய துணி இருக்கும் பொழுது நம்மளை இன்னும் பணிவாக்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலை ஏற்படும். பழைய துணியை தாராளமா பயன்படுத்தலாம். முடிக்கலை வந்து உடல் வந்திருப்பவர்கள் அவர்களுக்குள் கலந்து கலைத்துக் கொள்ளலாமா அல்லது கடையில் தான் கலைய வேண்டுமா? அவங்களுக்குள்ளே ஒரு ஆள் மற்றவங்கள முடி களைஞ்சிக்கிறலாம்.
நான் வந்து என்ன செய்துட்டேன், என்னுடைய காரியங்கள்ல முடிச்சிட்டேன். அவர் முடியத்தான் களையக்கூடாது எஹ்ராமில் இருக்கும் பொழுது. சாதாரணமா அவர் எனக்கு முடிஞ்சிருச்சு, என் முடியை வெட்டி விடுங்கன்னு சொன்னா வெட்டி விட்டுக்கலாம். அவர் எஹ்ராமில் தான் இருக்கிறார், என் முடியை வெட்டி விடுங்கன்னா வெட்டி விட்டுக்கலாம். நாம அதுக்கு பிறகு அவர் முடியை வெட்டி விட்டுக்கிட்டாவா வெட்டி விட்டுக்கார். அதனால பண்ணுவேன். பேஸ்ட் போடலாமான்னு பல பேர் கேட்குறாங்க. நான் பல இடங்களுக்கு போறதுனால இந்த நறுமணங்கள் பூசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, பேஸ்ட் போடுறமே. நீங்க அங்க போனீங்கன்னு வைங்க, நீங்க பிரஸ் வச்சு பழுது வச்சுட்டு இருந்தா சில பேர் ஹராம் பிடிங்கி போட்டு கூட போயிடுவாங்க. நாம என்ன செய்ய வேண்டியதில்லை, நறுமணம் ஓரளவு குறைவான உள்ள அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வச்சு உபயோகிச்சுக்கிறதுக்கு நல்லது. அதுக்காண்டி நம்ம இப்போ 2-3 நாள் எஹ்ராமில் இருக்கிறோம், அது நாம பழுதிக்காம இருக்கணும், பெருசு உபயோகிக்காம இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. தாராளமாக நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப வாசனை உள்ளதை விட வாசனை கொஞ்சம் குறைவா உள்ளதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. சலவாத் சொல்வது ஏதாவது குறிப்பிட்ட சலவாத் சொல்லலாம்? எந்த சலவாத்தும் சொல்லிக்கிறலாம். சலவாத்துங்கிறது எந்த சலவாத்தும், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறதுலே குறைஞ்சது இது. பெரிய சலவாத்துகள் இருக்குது, சலவாத்து தாஜ் இருக்குது, தொழுகையில் ஓதக்கூடிய சலவாத்து இருக்குது. மற்ற எந்த சலவாத்தையும் ஓதிக்கலாம். சரி, பின்னாடியெல்லாம் பார்த்து முடிங்க. துவா வச்சு யார் யாரெல்லாம் அதற்கு உதவியா இருந்தாங்க, அதற்கு பிறகு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இதனுடைய நிர்வாக ரீதியாக மற்ற மார்க்க ரீதியாக யார் யார் என்னென்ன வகையில் உதவியா இருந்தாங்களோ எல்லோருக்கும் சிறந்த நற்கூலியை வழங்க முடியுமா?